ஓகே வாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பஸ் மோடில் வரி எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல் இடத்துல க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போய் சர்ச் பண்ணணும். என்னென்ன சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ் பஸ் சிமுலேட்டர்னு சர்ச் பண்ணணும். தமிழ் ஸ்பேஸ் விட்டு பஸ்ஸுன்னு சர்ச் பண்ணுங்கள். வந்துருச்சு தமிழ் பஸ் சிமுலேட்டர்னு. அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த முதல் இடத்துனே இருக்குது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு தமிழ் பஸ் மூட் டெலிவரி இந்தோனேசியா பஸ் சிமுலேட்டர் மூடி ஏபிகன்று பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த லிங்க்கு. அதை வந்து இப்போ டச் பண்ணுங்கள். உள்ளே போனே வந்து டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டவுன்லோட்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி கிளிக் ஏற கொடுத்தீங்கன்னா அப்படின்னா டவுன்லோட் ஆகின்னு கேட்டும். டவுன்லோட் ஆகின கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. நான் வந்து எவ்வளோ ஏறுன்றது பார்க்குறதுக்காக தான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஏறி முடிச்சோடனே வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து இப்போனா உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிருங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே டவுன்லோட்ஸுக்குள்ளே போயிருங்க. இந்த மாதிரி இருக்கும். டவுன்லோடை கொடுத்து நம்ம ஏற்றின தமிழ் பஸ் மூணு பேர் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் எந்த வச்சுருக்கீங்களோ அதை ஏற்றிட்டுங்க. ஏறிடுச்சுன்னா வெளியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏறி இருக்கலையான்னு. ஓகே ஏறிடுச்சு. இப்போ அந்த ஆப்பை வந்து கொடுங்க. உள்ளே போனால் எதுவுமே பண்ணாதீங்க, அவங்களாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே இந்த ஆப்பை வந்து ஏற்றுனதுனால எனக்கு ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் வந்து முதல் தடவை நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டாலில் கொடுத்து ஏற்றிக்கோங்க. எப்படி வந்து இந்த சிமுலேட்டர் கேமுக்குள்ளே இந்தோனேசியா கேமுக்குள்ளே எப்படி வந்து பஸ்ஸை கொண்டு வரன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.